இது இன்னும் நல்ல பெருசாகும். இது பிஞ்சு காய் தான், 2 காய் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தோட்டத்தில் செடியெல்லாம் நட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இது என்னன்னா புடலங்காய். எவ்வளோ நீளம் பாருங்க, என்னோட நீளமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இனி விட்டால் இது சரியாகாது, ஏன்னா பூச்சி வந்து அதில் வச்சிருச்சு. ஸோ 2 நாளையில் அது அப்படியே அழுகி போயிடும். புடலங்காய் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு புடலங்காய் பொரியல், பருப்பும் கூட சேர்த்து கூட்டு கூட வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், அவியல் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் புடலங்காய். எந்த விஷ மருந்துமே போடாதது, ரொம்ப ஹெல்தியானது, என் தோட்டத்தில் விளைஞ்சது. ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன நம்ம விட்டோன்னா பூச்சி வச்சிரும். பூச்சி வச்சா ஒரு நாளையில் அது அழுகி போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேலாப்பில் ஒரு பூச்சி அப்படியே வச்சுருக்கு, ஓட்டை போட்டிருக்கு பூச்சி. ஸோ இனி இதை விட்டால் சரியாகாது. ஸோ இவ்வளோ பாகத்தையும் கட் பண்ணி விட்டோன்னா மிச்சம் எல்லாம் நம்ம பொரியலோ கூட்டோ ஏதாவது வச்சுக்கலாம். புடலங்காயில் பொரியல் செய்யலாம். ஸோ தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கணும். எண்ணெய் சூடான உடனே கடுகு தாளிக்கணும். பாதி பெரிய வெங்காயம், ஒரு 5 காந்தாரி மிளகு என் தோட்டத்தில் உள்ளதும் கூட நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு அப்புறமா இந்த வெங்காயம், பச்சை மிளகா கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா இல்லை காந்தாரியோ வத்தலோ எது உங்களுக்கு விருப்பமோ போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்து நல்லா வதக்கி வேக விடணும். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி. ஸோ அதை ஓவர் குக் பண்ணி அதோட சத்துக்களை அழிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வதங்கி நல்லா வெந்தால் போதும். ஸோ இப்போ நான் அதை வேக வச்சிட்ருக்கேன். கடைசியாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வேக வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருகுன தேங்காய் பூ சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே கிண்டி இறக்கிருங்க. ரொம்ப டேஸ்டான புடலங்காய் பொரியல் தயார். தேங்காய் பூ போடாமலும் செய்யலாம், இல்லைன்னா தேங்காய் பூவோட கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் 2 சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் வத்தல் மிளகுத்தூள் கலந்து கூட பொரியல் செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான vlogs எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.